நம்ம எல்லாருக்கும் நம்ம வீட்டுக்குள்ள நம்ம ஃபேமிலியில இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன பிரச்சனை? அந்த பிரச்சனை எப்படி இப்போ சரி பண்ண முடியும்? அந்த பிரச்சனை எதனால வருது? அந்த பிரச்சனைக்குரிய தீர்வு என்ன? நாம என்ன பண்ணா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும்? 2 மாசத்துக்கு ஒரு முறை இந்த டார்ச்சர் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். 2 மாசத்துக்கு ஒரு முறை இந்த டார்ச்சர் ஏன் வருது? இந்த டார்ச்சரை வரவிடாம தடுக்க முடியுமா? ஸோ இதுல இருந்து தப்பிக்க முடியுமா? அப்படி என்ன டார்ச்சர்? அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரா வாங்க. அந்த டார்ச்சரை ஒரு புடி பிடிக்கிறோம். இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் முக்கியமா இந்த 2 மாசம் ஒரு முறை ஒரு பிரச்சனை வரும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா கரண்ட் பில்லு, இபி பில்லு. இபி ரீடிங் போட்டு அந்த பில்லு எடுத்து காமிச்சிட்டாங்கன்னா நம்ம வீட்டில் நான் அப்பயே சொன்னேன், நீ டிவி பார்த்து பார்க்காத டிவி பார்த்தே கரண்ட் பில் ஏறி போச்சு, நீ ஃபேன் போட்டே ஏறி போச்சு, நீ ஏசி போட்டே ஏறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரண்ட் பில்லு நம்ம வீட்டில் அதிகமாகிடுச்சு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க கொஞ்சம் சத்தம் போடுவாங்க. சில பேர் வீட்டில் சத்தம் போடுவாங்க, சில பேர் வீட்டில் சத்தம் போட மாட்டாங்க. நார்மலாகவே அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்துட்டு இருக்கும், அதை அப்படியே ஃபாலோ பண்ணி கட்டிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் இந்த வெய்ய காலத்தில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்துவோம். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே இந்த 2 மாசத்துல வந்து சம்மர் சீசன் வந்து கரண்ட் பில் எல்லாருக்குமே ஹெவியாக வரும். கரண்ட்டே முதல்ல கொஞ்சம் வரது கொஞ்சம் அப்படி இப்படிமா தான் இருக்கும். ஏன்னா வெய்ய காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் இபி ஆஃபீஸில். ஸோ ஓகே தான், ஃபைன். அது அந்த வட்டத்துக்குள்ள நம்ம போக தேவையில்ல. ஸோ நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்துட்டு இருக்கு. இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் அறிமுகப்படுத்தி அதை வந்து பயன்பாட்டில் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் டெவலப்மெண்ட்டும் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆனால் நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இபி பில்லு இந்த டென்ஷனே ஒரு பெரிய டென்ஷனாக இருக்குங்களா. ஸோ இபி பில்லு நம்ம வந்து ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ காசு கட்டுறோன்னு வெரைட்டி ஆஃப் வந்து பேமெண்ட்ஸு. ஸோ அதனால உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 9லேருந்து உங்களோட ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி வந்து மாறுபடும் அந்த ப்ரைஸ் வந்து. ஸோ வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000லேருந்து ஒரு 1500 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்ணுவீங்க. அந்த அளவு தான் இருக்கும். ரொம்ப குறைந்தபட்ச அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 800 இருக்கும், இல்லை 900 இருக்கும். கண்டிப்பாக 1 இயர்க்குள்ள நம்ம இவ்வளோ கரண்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ கரண்ட்டை யூஸ் பண்ணுற நாம அதை கம்மியான பட்ஜெட்ல, அதாவது நம்மளுக்கு ரொம்ப மலிவான விலையில நாம அதை பயன்படுத்த முடியுமா? அதை குறைக்க முடியுமா? ஒரு 1500 அந்த 1500 யூனிட் நீங்க யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓ மாசம் மாசம் நீங்க இவ்வளவு கட்டினாதான் ஒரு வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட் அப்படின்னு வருது இல்லைங்களா. ஸோ அந்த அமௌண்ட்டை குறைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில், இந்த நவீன காலகட்டத்தில், டெக்னாலஜி அப்படின்ற இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா முடியும். எப்படி அப்படின்னு நீங்க எல்லாம் வந்து ஆர்வமா கேட்கலாம். முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இப்போ சோலார் சிஸ்டம், இந்த சோலார் சிஸ்டம் நம்ம வீட்டில் போட்டாலே கண்டிப்பாக வந்து இபி பில்லை நம்ம குறைக்க முடியும். இபி கரண்ட்டே நமக்கு வேணாம், அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை பக்காவாக பண்ணிக்க முடியும். ஆனால் நம்ம மாற்று வழி தான் நம்ம இதை பார்க்குறோம். ஸோ சப்ஸ்டியூட்டாக அதை வச்சுக்கணும். ஸோ இபி கரண்ட்டு நம்ம வீட்டில் இருக்கும், நம்ம அதை பயன்படுத்த தேவையில்ல. ஏன்னா மினிமம் நீங்கள் பயன்படுத்துறதுனாலே உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த சலுகை இருக்குது. ஸோ நம்ம அதை பயன்படுத்தாம இது ஆல்டர்னேட்டிவா இருக்கு, இந்த சோலாரை பயன்படுத்தணும்னா நமக்கு இந்த இபி பில் பிரச்சனை டென்ஷன் வந்து கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல முக்கியமான ஒரு சிக்கல் இருக்கு. தலைவரே நீ பான்னு சொல்லிட்டு போயிடுற சோலார் போடுன்னு. ஆனா சோலாரை போட்டா என்ன பட்ஜெட் ஆகும் தெரியும்ல. அந்த பட்ஜெட்டா நமக்கு கட்டுப்படி ஆகுமா? நம்ம மிடில் கிளாஸ் நம்மள மாதிரி ஒரு மாசம் ஆனா ஒரு 1000 ரூபாய் 1500 கரண்ட் பில் கட்டுற ஃபேமிலி வந்து சோலாருக்காக அவ்வளவு பெரிய சிஸ்டத்தை வந்து நம்ம போட முடியாது. அதுதான் இருக்கிறது முக்கியமான பிரச்சனை. கரெக்டுங்களா? சோலார் போடுறது தான் பிரச்சனை. ஆனா சோலாரை பயன்படுத்த நம்ம எல்லாம் ரெடி. கரெக்டா? ஸோ நம்ம சோலாரை பயன்படுத்த நம்ம எல்லாம் ரெடி. யாரெல்லாம் ரெடியோ அவங்க எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சந்தோஷப்படுவீங்க. அப்படி ஒரு தகவல் தான் நம்ம சொல்ல போறோம். ஆச்சரியமும் படுவீங்க. நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்றது எனக்கு அப்புறம். ஆனா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்கல்ல டபுள் டமாக்கா, அது மாதிரி டபுள் டமாக்கா. ஸோ இந்த சோலார் சிஸ்டத்தை நம்ம பயன்படுத்துறோம்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு மேலேயோ வீட்டில் நம்ம இடத்துலையோ ஏதோ நம்ம வீட்டுக்கே போடுறோம் சோலார். ஓகேங்களா? மாடி மேலே போடுறாங்க, இல்லை கீழே இடம் இருந்தால் கீழே கூட போட்டுக்கலாம், இல்லை எனக்கு வயல்வெளி இருக்கு பம்பு செட்டுக்கு போடணும், ஏதோ சம்திங் எங்கே போனாலும் போட்டுக்கலாம். இந்த சோலாரை முழுக்க முழுக்க நம்ம வீட்டுக்கு மேலேயோ எங்கேயோ சைட்லேயோ எங்கேயோ நமக்கு போடுறாங்க. முழுசா சுத்தமா ஒரு பைசா செலவு இல்லாம இந்த சோலார் சிஸ்டத்தை நம்ம வீட்டுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு காசு நீங்க தரதாவில, ஒத்த பைசா தரதாவில. என்னடா இது ஒத்த பைசா தரதாலே சும்மாவே பண்ணுவாங்களா அப்படின்னா இந்த நியூஸ் வந்து பரபரப்பா இருக்குமே
தமிழ்நாடு ஃபுல்லா தெரிஞ்சிருக்குமே, நம்மளாம் இந்தியா ஃபுல்லா போட்டிருப்பாங்களே, எல்லா வீட்டுக்கும் பண்ணிருப்பாங்களே, எந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து யார் பண்றாங்க எதை பண்றாங்க அப்படிதானே கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. அப்படிலாம் கன்ஃபியூஸ் ஆகுறதால இதெல்லாம் சின்ன ரூல்ஸா இருக்கு. உடனே நீ டவுட் போட்டுறக்கூடாது. அதான பார்த்தேன் ஏதோ முக்கியமான மேட்டரை ஒழிச்சு வச்சுட்டு இவர் சொல்லி கதை விட்டுருக்கிறாரு அப்படின்னு. இல்ல, இது முழுக்க முழுக்க உண்மையான தகவல் தான். இது கதைலாம் இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க இலவசமாவே நம்ம வீட்டுக்கு சோலார் சிஸ்டம் பேனலை செட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுல இருந்து பவர் ஜென்ரேட் ஆகி அந்த பவர் நமக்கு கிடைக்கும். ஸோ நாம தமிழ்நாடு மின்சார வாரியம் அதுக்கு தான் நம்ம காசு கட்டிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அதே போல இந்த சோலார்ல இருந்து கிடைக்கக்கூடிய கரண்ட்டுக்கு நாம காசு கட்டணும். ஏங்க, நான் இபி பில்லே கட்டு போயிடுவேன், அதுக்கு எதுக்கு நான் இவங்களை காசு கட்டணும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. இல்ல, அங்க உங்களுக்கு பண்ற சார்ஜை விட இவங்க ஒரு யூனிட்டுக்கு ₹3.25, 3.25 ₹1/4 அப்படின்றது இப்போ நிறைய ஜென்ரேஷனுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. எங்க பேர்ல ₹1/4 அப்படின்னு சொல்லுவாங்க. 3.25 அதாவது ₹3.25. இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா அவங்க சார்ஜ் பண்றாங்க. ஆனா இவ்வளவுதான் அமௌண்ட். ஆனா வருஷம் அப்படின்னு கணக்கு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா குறைந்தபட்ச அளவு ஒரு 1250 யூனிட் வந்து ஒரு 1 இயருக்கு வந்து நாம வந்து அந்த சோலார் பேனல் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். ஏன்னா அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண பேனலை நம்ம அழகாக வச்சுட்டு நம்ம வார்டு அமைதியாக இருந்துட்டு எவ்வளோ கரண்ட்டை கம்மி பண்ணி யூஸ் பண்ணணும், அதை குறை இதை குறை நம்ம ஒரு அளவுக்கு மேலே குறைக்கூடாது. ஆவரேஜ் அளவு ஒரு 1250 யூனிட் வந்து கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தி இருக்கணும். அங்கதான் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 1250 யூனிட் கம்மியா கொஞ்சம் குறைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1200 தான் நீங்க யூஸ் மாசம் 100 யூனிட் யூஸ் பண்ணிருக்கீங்க. 12 மாசத்துக்கு 1200 தான் ஆச்சு. ஒரு 50 யூனிட் அவங்க சொன்ன அந்த சட்டத்தின் பிரகாரம் வந்து ஒரு 50 யூனிட் கம்மி பண்ணிருக்கீங்கன்னா, ஸோ அந்த கம்மி பண்ணதுக்காக தான் ஃபைன் போடுவாங்களே தவிர வேற எந்த ஃபைனும் கிடையாது. அவங்க வரவங்க கிட்டயோ நீங்க வந்து நம்ம வீட்டுல வேலை பார்க்குறவங்க கிட்டயோ அவங்களாம் நீங்க எந்த விதமான ஒரு 10 பைசா கூட நீங்க கொடுக்குதா. நீங்க வந்து நெட்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த நிறுவனத்தோட பேரை நான் சொல்றேன். அந்த நிறுவனத்தை பத்தி நீங்க சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும். அவங்க இந்த ஆஃபர் அலௌன்ஸ் பண்றாங்க. நீங்க எல்லாருமே இதை வந்து பயன்பாட்டுல எடுத்துக்கலாம். ஸோ கரண்டே இல்லாத சில வீடுங்க கூட இருக்கும், அவங்க கூட இந்த வந்து பயன்படுத்திக்கலாம். ஆனா அவங்க சொல்ற ஒரே கண்டிஷன் இதான், ₹3.25 ஒரு யூனிட்டுக்கு. வருஷத்துக்கு நீங்க ஒரு மாசம் கம்மியா யூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு மாசம் அதிகமா யூஸ் பண்ணுங்க, ஒரு மாசம் மிக மிக அதிகமா கூட யூஸ் பண்ணிக்கோங்க, எப்படியோ யூஸ் பண்றீங்க. ஆனா வருஷம்னு பார்க்கும்போது 1250 இருக்கணும் யூனிட். அவ்வளவுதான் மேட்ரு. ஆனா இத நம்மளுடைய மின்வாரத்துறை நம்ம இபி பில் கட்டுறோம் இல்லைங்களா, அது கூட நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா 100க்கு 75% வந்து பாத்தீங்கன்னா இது நமக்கு சேவான விஷயமா தான் இருக்கு. நம்ம காசு வந்து கம்மியா தான் செலவாகுது. ₹3.25 தான். அங்க மினிமமே ₹6 மேல வந்துடும். ஸோ இங்க ₹3.25 தான் வந்து செலவாகுது. கமர்ஷியல் இது மாதிரி விஷயம்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் காஸ்ட் அதிகமா இருக்கும். ஸோ அவங்கலாம் இதை ட்ரை பண்ணீங்கன்னா முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபகரமான ஒரு விஷயமா இருக்கும். எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப சிறந்தது. பண்ணைகள் இந்த மாதிரி விஷயம்லாம் வச்சிருப்பாங்க, அவங்களாம் இதை பயன்படுத்தும் போது இன்னும் மிக சிறப்பு. ஏன்னா அவங்களுக்கு லாபகரமான விஷயமா இருக்கும். ஸோ இதுல இருக்க ஒரு டீஃபால்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மழை சீசன்ல இது மாதிரி இடத்துல அந்த மாதிரி டைம்ல மட்டும் தான் பாத்தீங்கன்னா கிளவுட் அதிகமா இருக்கு. அதனால வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கரண்ட் கிடைக்காது அப்படின்ற ஒரு தாட்ல வந்து நம்ம மக்கள்லாம் இருப்போம். ஸோ அதுதான் வந்து இவங்க வந்து ஆல்டர்னேட்டிவா பண்ணிடுறாங்க. நம்ம இபி கரண்ட்டும் வச்சிருக்கோம், நம்ம சோலரும் வச்சிருக்கோம். நம்ம சோலரை ஃபுல்லா யூஸ் பண்றோம். இந்த மழை டைம் இது மாதிரி மழை டைம்ல நார்மலா பாத்தீங்கன்னா இபி கரண்டே இருக்காது, அடிக்கிற காத்துல பிச்சுட்டு போயிடுது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவங்கள குறை சொல்லலை, இயற்கை பிரச்சனையாலதான் கரண்ட் கட் ஆகுது. மரம் விழுது, ஒயர் விழுது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கட் ஆகுது. ஸோ அதனால அந்த டைம்ல நமக்கு பெருசா தேவைப்பட போறதே இல்லை. அதனால சோலார் இல்லைனாலும் நமக்கு பெரிய பிரச்சனை இல்லை. கரெக்டுங்களா? ஸோ இதுல முக்கியமா மறைமுகமா பாத்தீங்கன்னா நாம மறைமுகமா என்ன சப்போர்ட் பண்றோம், என்ன விஷயம் நடக்குதுன்னு நான் இது இப்போ சொல்றேன் உங்களுக்கு. நம்ம எரிபொருளை பயன்படுத்தி தான் நம்மளுக்கு வந்து கரண்ட்லாம் வந்து எடுக்கிறாங்க, ஜென்ரேட் பண்றாங்க. இது மாதிரி விஷயம் நிறைய விஷயம், காற்றாலை இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. காமனாவே இயற்கையிலிருந்தும் எடுக்கிறாங்க, செயற்கையாகவும் கரண்ட் வந்து உண்டு பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ அது மாதிரி உண்டு பண்ணி எடுக்கிறதால பாத்தீங்கன்னா கார்பன்ற வந்து அந்த கார்பன் வந்து அளவுக்கு அதிகமா காத்துல வந்து கலக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் வந்து அதுல மாசுபடும். ஸோ நம்ம சுவாசிக்கிறதுக்கும் பிரச்சனை வரும். ஸோ இந்த பிரச்சனைக்குள்ள நம்ம போகாம வெளியே வரணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதாவது இதுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம இந்த சோலார் பேனலை பயன்படுத்தும் போது நம் கண்ணுக்கு தெரியாம நம்மளுடைய இயற்கை வளத்தை நாமளே வந்து பாத்தீங்கன்னா மீட்டெடுத்த மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, சோலார் பேனலை நம்ம வீட்டுக்கு மேல போடும்போது, ரூஃப் மேல போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எடுத்துக்காட்டு, சன்லைட் வந்து நம்ம வீட்டு மேல அதிகமா படாது. ஏன்னா அவங்க சோலார் பேனல் போட்டிருப்பாங்க. ஸோ அதோட நிழல் நம்ம வீட்டுக்கு மேல இருக்கும். ஸோ சன்லைட்ல இருந்தும் நீங்க தப்பிக்கிறதுக்கு இது மூலியமா ஒரு சான்ஸ் இருக்கு.
ஸோ அதிக உஷ்ணம் வந்து வீட்டுக்குள்ள இறங்காது. கரெக்டுங்களா? இது நான் வந்து ப்ராக்டிக்கலா சொல்றேன். நம்ம வீட்டுல இருக்கு. ஸோ அதனாலதான் நான் சொல்றேன். சோலார் பேனலை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு நேரம். ஸோ அதனால வந்து நமக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துடும். மறைமுகமாவே உலக வெப்பமயமாதலை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா? அந்த விஷயத்திலயும் பாத்தீங்கன்னா இந்த சோலார் பேனல் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த பிரச்சனையை இது சால்வ் பண்ணுது. ஏன்னா எரிபொருள் அதிகமா பயன்படுத்த தேவையில்ல. சோலார்லயே நம்மளுக்கு கரண்ட் கிடைச்சிரும். ஸோ அந்த கரண்ட் நம்ம அதிகமா பயன்படுத்துறதுனால கவர்மெண்ட் அதிகமா அதை உற்பத்தி பண்ண மாட்டாங்க. அது உற்பத்தி பண்ணாம இது அப்படியே நாளடைவில் டெவலப் ஆக கண்டிப்பா பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல. ஆனா தமிழ்நாட்டுல ஒரு கிராமத்துக்கே சோலார் பேனல் அமைச்சு கிராமத்துக்கே ஸ்ட்ரீட் லைட் போடுறோம் இல்லைங்களா? அந்த விஷயத்த அந்த கிராமத்தோட தலைவர் அவங்க வந்து முயற்சி பண்ணி அந்த தமிழ்நாட்டிலேயே அது முன்மாதிரியான ஒரு கிராமம். நான் நெக்ஸ்ட் வீடியோல அந்த அந்த பதிவை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுகிட்டே அவார்டு வாங்கியிருக்காங்க. டோட்டல் ஸ்ட்ரீட் லைட்டுக்கே பாத்தீங்கன்னா சோலார் பேனல் அமைச்சு அதுல இருந்து தான் கரண்டே போகுது. ஸோ எந்த காத்து மழை எது வந்தாலும் இபி எப்போ ஆஃப் பண்ணாலும் அவங்க ஊர்ல பாத்தீங்கன்னா வெளிச்சமாவே இருந்துட்டு இருக்கும். இதை ஒரு தமிழ்நாட்டுல முன்மாதிரியான கிராமம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம தமிழ்நாடு அரசாங்கமே வந்து பாத்தீங்கன்னா பரிசு கொடுத்துருக்கு. நம்பர் 1 பரிசு அவங்க தான். நம்ம அடுத்த வீடியோல அதை பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம வந்து இந்த பதிவுல முக்கியமான விஷயம் அப்படி என்னன்னு நம்ம பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ரெஸ்கோ சோலார் டெவலப்பர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள வந்து இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இலவசமா சோலார் மேற்கூரையை வந்து நமக்கு அமைச்சு கொடுக்குறாங்க. இதுக்கு மத்திய மாநில அரசுகளும் வந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுது. 2022 இருந்தே பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ நமக்கு தான் பல பேருக்கு தெரியல. ஸோ இது மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு. கண்டிப்பா நம்ம பயன்பெறணும், நம்ம பயன்பெறலாம். இது உங்களுடைய சொந்த விருப்பம் தான். நம்மள யாரும் ஃபோர்ஸ் பண்ணல. கண்டிப்பா ஒரு மாற்று வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா நல்லதுதான். ஏன்னா இது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்மளுக்கு கரண்ட் பில்லு கண்டிப்பா குறையும். இந்த சிஸ்டத்தை நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது கண்டிப்பா நம்மளுக்கு கரண்ட் பில் குறைய வாய்ப்பு இருக்கு சொல்ல வேணாம். கண்டிப்பா குறையும். அது மாற்று கருத்து இல்லை. ஆனா நாம அவங்க சொல்ற ஒரே ஒரு கண்டிஷன், இந்த கண்டிஷன் தான். ஸோ மந்த்லி நம்ம எவ்வளோலாம் யூஸ் பண்ணிக்கலாம், மந்த்லி வைஸ் மாறுபடலாம். ஆனா வருஷம்னு பார்க்கும்போது வருஷத்துக்கு அதாவது 12 மாசத்துக்கு ஒரு முறை அவங்க ரீடிங் பண்ணும்போது 12 மாசம் ஒரு முறை நம்ம காசு கட்டணும் இல்லை. அப்போ கடைசியா ஒரு முறை ரீட் பண்ணுவாங்க. அதை ரீடிங் பண்ணும்போது 1250 யூனிட் வந்து நம்ம செலவு பண்ணிருக்கணும். அவ்வளவுதான் அவங்க ரூல். மற்றபடி பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம எந்த காசும் கொடுக்க தேவையில்ல. இதுல இருந்து அரசாங்கம் வந்து நிறைய அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா நம்ம இந்த மாற்று பாதையை நம்ம அமைச்சுக்கணும். கரண்ட்டை வந்து இதை நம்பியே டிமாண்ட் பண்ணியே இருக்கக்கூடாது. ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் கரண்ட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. நம்ம சூரிய ஒளி மூலியமா நம்மளுக்கு கரண்ட் கிடைக்கும் போது நாம ஏன் போயிட்டு தேவையில்லாதான் போட்டு கொளுத்தி கார்பனை உருவாக்கி நம்ம சுவாசிக்காம நம்ம இயற்கை வளத்தையும் அழிச்சு இப்படிலாம் டேமேஜ் ஆகிறதுக்கு இது எவ்வளவோ ஓகே தான். ஸோ கண்டிப்பா இயற்கை ஆர்வலர்கள் இவங்கெல்லாம் கூட பாத்தீங்கன்னா இந்த சோலார் சிஸ்டத்தை ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அதை அமைக்கிறதுக்கான செலவு தான் நமக்கு அதிகமாகுது. அதை பார்த்தா நம்ம பயப்படுறோம். ஆனா இதை இலவசமாக பாத்தீங்கன்னா ரெஸ்கோ டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூகுள்ல போட்டு செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தகவல் ஃபுல்லா தெரிஞ்சிடும். என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் ஃபுல் டேட்டாவும் அதில் இருக்கு. நீங்க அதை பார்த்தே வந்து அதை எப்படி யாரு கால் பண்ணணும், எங்க போய் பேசணும், எப்படி அதை பண்ணணுன்ற விஷயம் பண்ணலாம். ஆனா நாம சொன்னது முக்கியமான விஷயம் 100% பாத்தீங்கன்னா முழுக்க இலவசமாவே அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. அதுல பல்வேறு நிறுவனங்கள் இருக்கு. அந்த ரெஸ்கோல பாத்தீங்கன்னா பல்வேறு நிறுவனங்கள் இருக்கு. அது எந்த நிறுவனம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த நிறுவனத்தின் மூலியமா நீங்க இதை அமைச்சிக்கலாம், பயன்பெறலாம். ஸோ கண்டிப்பா இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இல்ல உங்களை போலவே இது மாதிரி சோலார் சிஸ்டம் தேவைன்னு யாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்டிருக்கலாம். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படுற ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. அப்படியே இந்த பதிவை ஃபர்ஸ்ட் டைம் தான் பாத்துக்கிறீங்கன்னா, ஏன்னா முதல்ல சொன்னேன், கடைசியில மறுபடியும் சொல்லிடுறேன். ஏன்னா மறந்துட்டு இருப்பீங்களா, அதுக்காக சொல்றேன். மறுபடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடுற அற்புதமான பல விஷயங்கள்லாம் உங்களுக்கு டக்குன்னு வந்துட்டே இருக்கும். நாளைக்கு மாலையில 6 to 7 நாம அடுத்த ஒரு பதிவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.